வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அத்திப்பழம் ஒன்று பழுத்துருக்கு, பறிச்சுக்கோ. நேற்றுலாம் நல்ல மழை. இது வெடிச்சிக்கிச்சுன்னா ஏதாவது பறவை ஏதாவது சாப்பிட்ருக்குமோன்னு ஒரு இதாகிடுது. அதுக்கு தான் கொஞ்சம் முன்னாடி பறிச்சிடணும். இதை உடச்சி காட்டுறேன் பாருங்கள். இதில் ஏகப்பட்ட சத்து இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கடையில் வந்து காஞ்சது தேனில் ஊற வச்சு நல்லா காய்ஞ்சதெல்லாம் விற்கும். அதோட இது வந்து ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கிடைக்கிது பாருங்கள். இது ரொம்ப நல்லது. சாப்பிட்டு பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு. நல்லா தித்திப்பாக இருக்குங்க. எப்படியும் வாரத்துக்கு ஒரு 4-5 பழுத்துரும். கொய்யா மரம் நிறைய பூ வச்சுருக்குது பாருங்கள். இது வச்சு இப்போ 6 மாதம்தான் ஆகுது. இவ்வளோ பூக்கு அலோவ் பண்ணலாமான்னு பயமாக தான் இருக்குது. செடி வீணாக போயிடக்கூடாது. முன்னாடி இருந்த 2 கொய்யா மரத்துலேயும் நல்லா காய்க்கும், பெரிய பெரிய காயாக காய்க்கும். அதெல்லாம் அந்த கெமிக்கல் மருந்து ஒரே ரொட்டி போட்டு எல்லாமே போயிடுச்சு. அதுலேயே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்போ திருப்பி ஒரு 2 மரம் வாங்கி வச்சுருக்கோம். இந்த மரத்துலேயும் பூ வச்சுருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? சரி விடலாமா இதெல்லாம் பிச்சு போட்டுடலாமான்னு பார்க்குறேன். சரி 1-2 அலோவ் பண்ணிக்கலாம், மரம் நல்லா வளரட்டும். ட்ராகன் காயாக தான் இருக்குது. இது வரைக்கும் இந்த பழத்தை பற்றி தெரியாதனால பழுத்து போயும் நமக்கு தெரியாமல் அப்படியே விட்டு வச்சுருந்தோம். இந்த காயாக இருக்கும்போது இப்படி இருக்கும் போல இருக்குது. பழுத்தோடனே கலர் மாறிடுது, அப்படியே ரெட்டிஷாகிடுது. சப்போட்டா நிறைய வச்சுருக்கு பிஞ்சு பாருங்கள். அந்த உள்ளுக்குள்ளே பாருங்கள், நிறைய வச்சுருக்கு. ஆனால் இது காய்க்கிறதுக்கு தான் ரொம்ப நாள் ஆகுது. பழத்தை கையில் வச்சுட்டு பேசவே முடியல. சூப்பராக இருக்கணும்ல, சாப்பிட்டுக்கிட்டே தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.